ஹாய் ட்ரேடர்ஸ். ஸோ நம்ம ஜான்வரி மந்த்து 4th வீக் வந்து நிஃப்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீக் வந்து நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு டேவே நம்ம பர்டிகுலராக வந்து அனலைஸ் பண்ணிட்டு வந்துருந்தோம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நம்மளுக்கு நிஃப்டி வந்து ஒரு டியூரேஷனில் வந்து மூவ் ஆச்சு. நம்மளுக்கு ட்ரேடு வந்து நல்லா கிடச்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, நம்மளுக்கு பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் வந்து நிஃப்டி எந்த பக்கம் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்மளுக்கு ஃப்ரைடே வந்து டேட் வந்து ஒன்று பிறக்க போகுது. இப்போ என்னன்னா நம்மளுக்கு இப்போ என்னன்னா பட்ஜெட் வேற வரப்போகுது. ஸோ அப்போ பட்ஜெட்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல சம் இம்பாக்ட் இருக்கும். அது பாசிட்டிவா நெகட்டிவ் அது அடுத்த பக்கம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இருக்க போகுது. நெக்ஸ்ட் நம்மளோட டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷன் பிரகாரம் நிஃப்டி எந்த பக்கம் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம தெளிவாக அனலைஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு நான் ஒரு 1 வீக் டைம் ஃப்ரேம் வச்சு அனலைஸ் பண்ணுறப்ப நிஃப்டி என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டில் அது இன்னமும் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இன்னும் அப் ட்ரெண்ட் போக நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கவே இல்லை. ஜஸ்ட் இந்த லெவலை பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் போக ஸ்டார்ட் ஆகும். 23,054 பிரேக் பண்ணுச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் போகும். அது எங்கன்னா 22,800 ஒன் ஆஃப் த லெவல். அதுலேருந்து 22,500 டு 22,800 இந்த லெவலுக்குள்ள மார்க்கெட் வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் அப் ட்ரெண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அந்த லெவலுக்குள்ள. அங்கே கன்ஃபர்மேஷன் தரலனா ஃபைனலி நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது பட்ஜெட். அதாவது பட்ஜெட்டுக்குள்ளே நம்மளுக்கு இந்த லெவலை வந்து ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா, ப்ரீவியஸாக நம்மளுக்கு எலெக்ஷன் மூவ்மெண்ட்டில் ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துச்சு. அதாவது 21,787 அதை வந்து ரீச் பண்ணிச்சு அப்படின்னா, இங்கேருந்து நிஃப்டி வந்து நம்மளுக்கு 26,000 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இப்போ வந்து நிஃப்டி வந்து நம்மளுக்கு டே பை டே வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இதான் நான் வீக்லி எதிர்பார்க்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் லெவல். ஸோ இப்போ டேவோட டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஒன் டே டைம் ஃப்ரேம் என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு, நிஃப்டி மண்டே எந்த பக்கம் மூவ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த லெவலை பிரேக் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குது 23,055. ஸோ இந்த கேண்டிலையும் பாருங்கள் சேமாக இருக்கும். ஸோ ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் இருக்கும். இது ரெண்டோட லோ வந்து 43, பட் இந்த கேண்டில் வந்து ஒரு 50 வரைக்கும் லோ வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னா, டேவும் ஹையும் பாருங்களேன் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ இதோட மூவ்மெண்ட் அப்படியே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குமா, இல்லை ரிவர்ஸில் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குமானா, மேபி இதோட மூவ்மெண்ட்டும் இருக்கலாம், ரிவர்ஸில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கலாம். ஆனால் எனக்கு ட்ரெண்ட் பேஸ்டு என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னா, ஒன்ஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணால் தான் எனக்கு அது டவுன் ட்ரெண்டே வரணும். அதாவது 23,074 இந்த லெவலை மறுபடியும் மார்க்கெட் உடைக்கணும். ஓகேங்களா, 23,065 to 74 இந்த லெவலை உடைச்சா தான் கீழே வரும். ஓகே, மோஸ்ட்லி நம்மளுக்கு இந்த லெவலுக்குள்ள மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப நம்மளோட ட்ரேட் வந்து எந்த மாதிரி இருக்கும்னா, இந்த லெவலை பிரேக் பண்ணி எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். 23,166 எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படிங்கிறப்ப நான் ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இந்த ரேஞ்சிலேருந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் 58 to 319. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆகணும். 58 to 319லேருந்து மார்க்கெட் எனக்கு ரிவர்ஸில் ஆகி நெக்ஸ்ட்டு 22,800 நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஃபர்ஸ்ட் 900 அப்புறம் 800 இந்த லெவலில் போயிட்டு நம்மளுக்கு நிஃப்டி வந்து ரீச் பண்ணணும். இதான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அண்டு அப் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் அது ஃபுல்லாக எங்கே போகணும் அப்படின்னா, ஒன்ஸ் 23,390 உடைக்குது அப்படிங்கிறப்ப 23,494 அதாவது 500 இந்த ரேஞ்ச் போயிடுச்சு அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற 21,000 கூட ரீச் பண்ணலாம். ஏன்னா இது ஒன் ஆஃப் த ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்டுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ இதை தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸாக்டாக என்னோட இன்ட்ராடேக்கான என்ட்ரி அப்படிங்கிறப்ப நான் இந்த இடத்துல தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். மார்க்கெட் எனக்கு இந்த பர்டிகுலர் பிளேஸ்க்குள்ளே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப இப்போ எனக்கு கிஃப்ட் நிஃப்டி எந்த மாதிரி க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா, ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் இருக்க போகுது. பெருசாக வந்து நம்மளுக்கு இம்பாக்ட் ஆக போகிறது கிடையாது. ஸோ இது நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சரோட சார்ட். ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ஃப்ரைடேக்கு அப்புறம் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ ஃப்ரைடே இங்கே நம்மளுக்கு, ஸோ இதான் ஃப்ரைடே 15. ஓகே, இங்கே நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இதோட க்ளோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 23,115. ஸோ இது வந்து 23,072. ஸோ ஆவரேஜாக நம்மளுக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகிற மாதிரி தான் ஒரு இண்டிகேட் வந்து நிஃப்டி வந்து பண்ணியிருக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப என்னோட எக்ஸாக்ட் என்ட்ரியை நான் எங்கே பிளேஸ் பண்ணலாம் இன்ட்ராடேல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவலில் நான் பிளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் வந்து இருக்கேன். அதாவது இந்த லெவல் ஜஸ்ட் இந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னா நான் டவுன் ட்ரெண்டுக்கான என்ட்ரியை வந்து பிளேஸ் பண்ணுவேன். அதில் ஃபர்ஸ்ட் டார்கெட் தான் நான் சொன்ன 22,972 அண்ட் நெக்ஸ்ட் டார்கெட் தான் அதுக்கு அடுத்த லெவலான 22,800 அதாவது 890. ஃபைனலி வந்து 22,724 வரைக்கும் நான் இன்ட்ராடே டார்கெட் வந்து மூவ் பண்ணலாங்கிறது தான் என்னோட ஐடியா. அப் ட்ரெண்டுக்கு ஒரு வேலை போகுது அப்படிங்கிறப்ப இங்கே ரீச் பண்ணிச்சு அப்படின்னா அது இங்கே போயிட்டு
இந்த லெவலில் இருந்து ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபோக்கஸ் இருக்கும். அதுக்கு எனக்கு இங்கே ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படிங்கிறப்ப என்னோட ட்ரேடை நான் ஃபோக்கஸ் பண்ணி மோஸ்ட்லி நான் டேவோட ஹை வரைக்கும் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ இதான் வந்து நான் எக்ஸாக்டாக பண்ணக்கூடிய கன்ஃபர்மேஷன் அண்ட் லெவல்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஸ்டாக் மார்க்கெட் லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் உங்களோட ட்ரேட் வந்து எப்படி போச்சோ ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஸோ இதுக்கு மேலே ஃபியூச்சரில் உங்களோட ட்ரேடிங் செட்டப் நீங்கள் எப்படி பில்டு பண்ணுறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் ஃபியூச்சரோட ட்ரேட் வந்து இருக்க போகுது. அதனால் இன்னைக்கு டே அதாவது ஃப்ரைடே வந்து ப்ராஃபிட்டோ லாஸோ ஸோ அது முடிஞ்சு போச்சு. ஃப்ரெஷ்ஷாக ஒரு டேவை ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் நம்மளோட பிளானை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறோம். கிடைக்கிற ரிசல்ட் ப்ராஃபிட்டாக இருக்கலாம். ஸோ அது அடுத்த விஷயம். பிளானை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நம்மளுக்கு அக்யூரேட்டாக வந்து ஒரு மந்த் எண்ட் ஆர் வீக்கெண்டில் வந்து ஸோ ஓவராலாக வந்து நம்ம ப்ராஃபிட்டபிளாக தான் நிற்போம். டே பை டே கால்குலேட் பண்ணுறதை விட்டு மந்த் ஆர் வீக்கெண்ட் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளாக மாறதுக்கான சான்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஐ எம் நாட் ஏ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி education purpose only. Okay, thanks for watching. Thank you.